துள்ளி போவ ஹவுஸே என்னைக்கும் குறையாத மவுசே உன் மேல எழுதுகளுக்கும் பேசுகளுக்கும் புரிஞ்சு. Hi guys, welcome back to Madras Tamil. இது உங்கள் விக்கி. கூலி ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. 3 நாள் எக்ஸலன்ட் கலெக்ஷன் வேர்ல்டு வைட். ஃபர்ஸ்ட் டே 151 plus crores கலெக்ஷன். செகண்ட் டே அதே மாதிரி, தேர்ட் டேயும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் வீக் டேஸ்ல வந்து திருப்பி கூட்டம் வரதான் போகுது. என்ன தெரியல, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எங்க இருந்து வருது? நீங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொன்னனால தியேட்டர்ல ஆல்ரெடி டிக்கெட் வாங்கினவங்க போகாம இருக்க போறாங்களா? இன்னைக்கு தேர்ட் டேவும் நேற்று ஈவினிங்ல இருந்து உங்களை நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணவங்க அவ்வளவு பெரிய கிளிக்கிறாங்க போறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்துல இருந்து லேடிஸ் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு அந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து பாக்குதுங்க, எல்லாம் வந்து உங்களுக்கு கிளிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு கிழிச்சிருச்சு. அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் நான் பார்க்கல, எந்த விதமான ரிவ்யூவும் நான் பார்க்கல. நான் நேரா வந்துட்டேன், அவனுங்க அப்படிதான் உளறிட்டு இருப்பானுங்க அப்படின்னு. நீங்க வெறும் பேத்தல் வாங்கிங்கன்னு சொல்லிடுச்சு. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, வன்மத்தை கக்கிட்டு போறீங்க தலைவர் மேல காண்டுல. உங்கால் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்கால் போய் படத்தை போய் பாருமா. ஏமா நம்பால் கிட்ட வந்து நீ வாழாடுற? இப்ப கிழிஞ்சிருச்சா? சின்ன பொண்ணுங்கெல்லாம் கிழியுதுங்க உங்களுக்கு, அசிங்கம். அதுக்கப்புறம் யாரு? இந்த இட்டு ஸ்பெஷல் பெரிய அவர் வந்து ஒரு 100 படம் டைரக்ட் பண்ண மாதிரி, 50 படம் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி. கண்ணா நீ எங்க இருக்க? நான் வந்த உன் ஊருக்கு நீ போ அப்படின்னு சொல்ல வச்சிருந்தேன் எல்லாரையும். வந்தியா யூடியூப்ல ஒழுங்கா ரிவ்யூ கொடுத்த? என்ன நக்கலா பேசுற நீ? உங்களெல்லாம் முதல்ல சினிமாக்காரனாவே ஏத்துக்கல. நீ சூஸ் பண்ணி நடிச்ச படமே அரோகரா தான். அப்படி போயிட்டு இருந்தது. பத்திலாம் பேசவே விரும்பல, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் யாரு? ப்ளூ சட்டை மாறன். இல்ல இது தலைவர் பார்த்து வாங்கினது, கூலியை பார்த்து. ப்ளூ சட்டை மாறன் இவங்க. சார் நீங்க உங்க படத்தை எடுத்தீங்களே ஒரு படம், அந்த படத்தை நீங்களே போட்டு நீங்களே ரிவ்யூ பண்ணுங்க, இல்ல திருப்பி அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்களேன், நாங்க வந்து பார்த்துட்டு ரிவ்யூ போடுறோம். தியேட்டருக்கு யாரும் வர மாட்டோம், எங்கேயாவது டவுன்லோட் பண்ணி ரிவ்யூ கொடுக்குறோம். இப்போ நீங்க எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க. தியேட்டர் போக உங்களால வர முடியுமா? இதுக்கு தேவையில்லாத பேச்சு ஒன்று உங்களுக்குலாம். வாயில வேற ஏதோ வாப்போன்னு பேசிருக்கணும்னு பயமா இருக்கு உங்களுக்குலாம். எதுக்கு உங்க ரிவ்யூ எல்லாம் பார்த்தா ரிவ்யூ மாதிரியே இல்ல, தலிவுரு கிளிவுருன்னு என்ன நக்கல் பேசுங்க. படமே நீ ஃபர்ஸ்ட் சீன் போஸ்டர் ஒட்டி உனக்கு அது மாதிரிதான் இருந்தது. நீ எல்லாம் ஒரு மனுஷன், கிளம்பு. அப்புறம் யாரு? தொலைபேச்சு அந்தனன். சரி, நீங்க வந்து திடீர்னு வந்து படம் நல்லா இருக்குன்றீங்க, உங்களுக்கு மட்டும் காசு வரலையா? பிஸ்மிக்கு மட்டும் காசு போயிடுச்சா? நீங்க திருப்பி அடுத்த நாள் வந்து உங்க சேனல்ல வந்து படம் ரொம்ப சுமாருன்றீங்க. நீங்க பிஸ்மி வந்து கதைன்னு இருக்கிறாரு, படம் கலெக்ஷன் எங்கேயோ போயிடுச்சே. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? எதுக்கு இப்படி பரப்புறீங்க? நீங்க பரப்புனா எவனும் போகாம இருந்துருவனா? நீங்க யாருக்கு வேணா பரப்புங்கடா, நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு பரப்புங்க. அது நெகட்டிவ் ரிவ்யூ கிடையாது, அது வெறும் வன்மம், நெகட்டிவிட்டி பரப்புறீங்க அப்படிதான் சொல்லுவோம். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கிடையாது, அவ்வளவு பெரிய யாரும் இல்லை. உடனே வந்து அடுத்த ஹீரோ படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, நாங்க போய் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. நீங்க தாண்டா வந்து ஒரு தியேட்டரா போய் சுத்திக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. மிச்ச பேருக்குலாம் வேலை இருக்கு. நான் ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் அஜித் சார் ஃபேன்ஸ் இப்படி பண்ணி நான் பார்த்ததில்லை. சரி விடுங்க. இப்ப நார்த் இந்தியால படம் பிச்சுக்குன்னு ஓடுது, வார் 2 தாண்டி. அங்க போய் நிறுத்துங்க, போ. ட்ரெயின் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் நிறுத்துங்க. உங்களெல்லாம் தேவை முடியாது.